எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா 3 மொழி பிஎம்சி திட்டத்தை நிலைப்படுத்தணும் அப்படிங்கறத இல்ல இதுதான் நாங்க சொன்னோம். அதுல நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. மும்மொழி கொள்கை இன்னும் என்இபில சொல்லி இல்ல. என்னைக்குமே நீங்க தாய்மொழியை கண்டிப்பா படிக்கணும். நாங்களும் தமிழர் தான், நாங்களும் இதே தமிழ்நாட்டில தான் பிறந்திருக்கோம். கண்டிப்பா எல்லா மாணவர்களும் தன்னுடைய தாய்மொழியை முதல் மொழியா படிக்கணும். 2வது மொழி நம்மளுடைய ஆங்கிலமோ உள்நாட்டு மொழியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. என்னைக்குமே இங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்தியை திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வித்யார்த்தி பரிஷத் என்னைக்கு எந்த மொழியும் திணிக்கிறதுக்கு என்னைக்கு உறுதுணையா இருக்காது. 3 மொழிகள் அது நம்ம கண்டிப்பா படிக்கணும். அதுக்கு சாதாரண கிராமத்து மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு போகணும்ன்றதுதான் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தோட நோக்கம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க பணக்காரோடைய அரசியல்வாதிகள் குழந்தைகள்லாம் இன்னைக்கு 3 மொழிகள் படிக்கிறாங்க. ஏன் சாதாரண ஏழை விவசாயிகள் போன்ற குழந்தைகளும் படிக்கணும் இல்ல? அது ஏன் நீங்க தடுக்கிறீங்க? அது அந்த ஸ்கீமோட அந்த ஸ்கீம்ல இவங்க சைன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தருவாங்க. அதுல எங்க பாதிக்கப்பட போறாங்க? அந்த ஸ்கீம் சாதாரண ஒரு கிராமத்துல இருக்க மாணவர்களுக்கு தானே பெனிஃபிட். அது அந்த கிராமத்துல இருக்க ஒரு சாதாரண கிராமத்து மாணவர்களுக்கு பயனடையக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு இவ்வளவு நாள் அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் அதுல பேசி நடவடிக்கை எடுப்பதா எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க. என்ன இஷ்யூனா, இப்போ ஒரு ஆப்ல டிகிரி படிக்கிற எல்லா பசங்களும் கம்பல்சரி நான் முதல்வன் ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு சிலபஸ் இருக்கு. அந்த வீடியோ போய் பார்த்துட்டா அவ அதை படிச்சு முடிச்சதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அது போல அவன் நிறைய கிளாஸஸ் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு கிளாஸ்ல போட்டு விட்டுறாங்க. அதுக்கு அவனே ப்ரொஜெக்டர்ல ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதனால அவன் என்ன பண்றான், அந்த வீடியோ உட்காந்து பார்த்துட்டாலே அவனுக்கு அந்த சர்டிபிகேட் தந்துடுறாங்க. அவன் அதுக்கடுத்து வேலை வாய்ப்பு நிறைய கோர்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் அதுல இருக்குதான். ஆனா அது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி ஸ்கில்ல மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டா பாக்குறான், இல்ல கவனிக்கல, அதை பத்தி எதுவுமே இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இருங்க அவங்க அதுக்கு முன்னாடி எங்க யூபிஎஸ்சி கோச்சிங் போனாங்க? இதுலயே ஆரம்பத்துல இருந்து சாதாரண ஒரு கிராமத்து மாணவன் எடுத்தவொடனே நான் முதல்வன்லயே படிச்சு அவன் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணானா? ஸ்கில் டெவலப்மெண்ட் அததான் சொல்றேன். அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பிராக்டிகலா இருங்க, அந்த பிராக்டிகலா பண்ணணுங்கிற விஷயத்த சொல்றேன். நான் முதல்வர் திட்டம் நாங்க வேண்டாங்கிற விஷயத்த சொல்லல. ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்க, பிராக்டிகலா சொல்லிக் கொடுங்க மாணவர்களுக்குங்கிற கோரிக்கை தான் முதலமைச்சர் கிட்ட வச்சிருக்கிறோம். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இண்டஸ்ட்ரியல் விசிட், அதுக்கடுத்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ட் விசிட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்கீம்ல அவன் வீடியோ மட்டும் பார்த்துட்டு சர்டிபிகேட் தாங்க. நாளைக்கு வேலைக்கு போகும்போது நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரீசன் என்ன, அவன் வீடியோ பார்த்துட்டு வரான்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப MS வேர்டு, எக்ஸல் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் சொல்லி தராங்க. யாருக்கு? ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவன் போயிட்டு பிராக்டிகலா லேப்டாப்ல உட்காந்து பிராக்டிகலா செஞ்சு பார்த்துருந்தா தான் அவனுக்கு அந்த நாலேஜ் வரும். வீடியோ பார்த்துட்டு வரும்போது அவனுக்கு எப்படி வரும்? சோ அந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கு நான் முதல்வர்ல. அதோட மட்டும் இல்லாம நாங்க முதல்வரை சந்திச்சு என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கு. அது யார் மூலமா ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஜென்சி தலைமுறையால தான் ஏற்பட்டிருக்கு. அந்த ஜென்சி தலைமுறைக்கு அவங்களோட உரிமை, நாட்டுல தமிழகத்துல யாரு ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அத்தகைய தமிழக முதல்வரை நாங்க சந்திச்சுட்டு இன்னொரு கோரிக்கையை என்ன வச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு மாணவர்களுக்கு மாணவர் பேரவை தேர்தல், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் கண்டிப்பா வைக்கணும். அவர்கள் தமிழகத்தை யார் ஆட்சி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக என்ன இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு தேவைகளை கல்வி நிலையங்கள், அவங்க படிக்கக்கூடிய இடத்துல அவங்களோட உரிமைகளை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் அப்படிங்கறத கண்டிப்பா வைக்கும் போது இன்னும் திறமை வாய்ந்த, அரசியல் புலமை வாய்ந்த, தங்களோட பிரச்சனையும் சமூகத்தை பத்தி என்ன பிரச்சனை இருக்குதோ அதற்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தை தமிழகத்துல இன்னும் அதிகமா உருவாக்க முடியும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் எலெக்ஷன் அனைத்து கல்வி நிறுவனங்களும் வைக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சோம். அதுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அதை கண்டிப்பா இதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சிண்டிகேட், செனட் ஆகிய இடங்கள்ல இதற்கு முன்பு இருந்தக்கூடிய அரசாங்கத்தில் உள்ளக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் அரசியல் தலையீடு அப்படிங்கறது அதிகமா இருந்துச்சு. எம்எல்ஏஸ் எல்லாம், லோக்கல்ல உள்ள எம்எல்ஏஸ் எல்லாம் அதுல செனட் மெம்பராகவும் சிண்டிகேட் மெம்பராகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஆனா அதை வித்யார்த்தி பரிஷத் வன்மையா கண்டிச்சு அரசியல் தலையீடு அப்படிங்கறதை கல்வி நிலையங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் இந்த மாணவ பேரவை தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவ தலைவர்களை அந்த சிண்டிகேட் செனட்ல உறுப்பினராக சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையா வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, மாணவர்களுக்காக தான் கல்வி நிலையங்கள் இருக்குது. அந்த கல்வி நிலையங்கள் என்ன சூழல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அங்க அவங்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய, அவங்க என்ன படிக்கணும், எப்படி நடக்கணும் அப்படிங்கிற திட்டம் தீட்டக்கூடிய இடங்கள்ல மாணவர்களுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்லாம போது. இந்த மாணவ பேரவை தேர்தல் நடத்தும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கான தலைமைத்துவமும் அவங்களுக்கு தேவையான அந்த லீடர்ஷிப்பும் கிடைக்கும். அதோட மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, எதாச்சியா அவங்களுக்கு விருப்பப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு
கட்டணம் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கு. ஆனா அது எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கறது தெரியல. ஆகையால அந்த கமிட்டிக்கு முழு அதிகாரம் கொடுத்து யாரெல்லாம் முறைகேடா செயல்பட்டு இருக்காங்களோ அவங்க மேல கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட அங்கீகாரத்தை ரத்து செய்யணும் அப்படிங்கறதே வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி வந்து தமிழக முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ல வந்து பெரிய அளவுல இதற்கு முன்பாக இருந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு அரசியல் சுய லாபத்துக்காக அதை வந்து மீண்டும் மீண்டும் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த துணைவேந்தர் நியமனம் அப்படி இல்லாம இருந்துச்சு. ஆனா வித்யார்த்தி பரிஷத் இப்போ நம்மளோட தமிழக முதல்வர் அவர்களை சந்திச்சு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வைஸ் சான்சலர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணணும். யூஜிசி ரெகுலேஷன் என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி நீங்க பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்தோட அந்த பாதுகாப்பையும் கல்வி வளர்ச்சி பாதையும் கொண்டு செல்வதற்கு அது உறுதியான இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதோட மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸோட தரம் அப்படிங்கறது ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. அந்த தரத்தை உயர்த்துவதற்காக வித்யார்த்தி பரிஷத் என்ன சொல்லியிருக்கா கோரிக்கை வச்சிருக்கு. அதை கண்காணிக்கணும். அதுக்கு சரியான முறையில அவங்களுக்கு வந்து உணவு முறை இருக்கணும். அவங்களோட அடிப்படை வசதிகள் அதோட பாதுகாப்பு சுகாதார வசதி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். அதை தாண்டி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் காணப்படுது தமிழ்நாட்டில். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறதுனால கல்வி நிலையங்கள்ல ஏற்கனவே ஐசிசி அந்த இன்டர்னல் கமிட்டி கம்ப்ளைண்ட் அந்த கமிட்டி இருக்கு. ஆனா அது செயல்பட்ட விதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மிகவும் ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஒரு பெண் வழக்கறிஞர் தலைமையில அந்த குழுவை சேர்ந்து நம்ம வந்து என்னன்னா ஒரு கமிட்டி அமைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய அளவுல அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது ஏபிவிபி சார்பா வலியுறுத்தி இருக்கோம்.